ஈரான், அமெரிக்கா, ஓமன்ல நடந்த பேச்சுவார்த்தை ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒரு முரண்டு பிடிக்கிற பேச்சுவார்த்தை தான். அதாவது பேச்சுவார்த்தைன்னு ஆரம்பிச்சாலே ஒண்ணு கேட்பாய்ங்க, கேட்க மாட்டாய்ங்க, ஒத்துக்குவாய்ங்க, ஒத்துக்க மாட்டாய்ங்க இப்படி தொடரும். ஆனா ஈரான், அமெரிக்கா பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்ட பொறுத்தவரையும் ஒட்டு கேட்டாய்ங்க அப்படின்ட்டாய்ங்க. அத பத்தி நம்ம விரிவா பார்த்தோம். செகண்ட் ரவுண்டு கேட்கவே வேணாம். ஈரான், அமெரிக்காவுக்கு மட்டும் அதாவது ஈரானுக்கு மட்டும் ஷாக் கிடையாது. அமெரிக்கா ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஷாக்க குடுத்துருச்சு. காரணம் ஈரானோட யுரேனியம் பூராத்தையும் நீ ரஷ்யாக்குள்ள கொண்டு போயிரு, ரஷ்யாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரு அப்படின்னோடனே எல்லா பேருக்குமே தூக்கி போட்டுருச்சு. இவ்வளோ பெரிய ஜிகிரி தோஸ்தா அவனுங்க மாறுவாங்கன்னு தெரியாம போச்சே அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஈரானுக்கும் தூக்கி போட்டிருக்க மாட்டுக்கு அடுத்த பேச்சுவார்த்தைக்கு முன்னாடி ரஷ்யா கிட்ட போய் என்னன்னு தான் கேட்டு வருவோம். நேர்லயே ஓடிடுவோம். ஏன்டா அவன் சொல்றதெல்லாம் உண்மையா? எங்க போனாலும் நீ வருவ அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தேன். ஊரையே எதிர்த்து உனக்கு ஆளில்லா விமானம்லாம் குடுத்தேன் அப்படின்னு கிளம்பி ஓடி போயிருக்கார்கள். ரஷ்யாவ பொறுத்தவரை ஆமா, முக்கியமான சந்திப்பு ஈரான் நடத்துறக்காக வந்திருக்கு. நாங்க ஈரான விட்டுக் குடுக்கவே மாட்டோம். ஈரான் எதுக்கு வந்திருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் விட்டுக் குடுக்க மாட்டோம்னு ஃபர்ஸ்ட் ஒரு அறிவிப்ப ஜெனரலா அறிவிச்சார்கள். அப்புறம் வெளியுறவுத்துறையே சொல்லிருச்சு. இங்க பாரு ஓமன்ல நடக்கிற பேச்சுவார்த்தை அதோட தொடர்ச்சி தான் ஈரான், ரஷ்யா. ரஷ்யாக்குள்ள பேச்சுவார்த்தை நடத்துது அப்படின்ட்டார்கள். இப்ப என்ன முடிவு எடுக்கப் போறார்கள்னே தெரியல. இதுக்கெல்லாம் ஒத்துக்காத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லப் போறார்களா? இல்ல கொண்டு வந்து குடு, இங்க இருக்கட்டும். அப்புறமா எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லப் போறார்களான்னு தெரியல. அது ஒண்ணும் லட்டு கிடையாது. கொஞ்ச நேரம் சின்ன பிள்ளைக்கு தெரியாம ஒளிச்சு வச்சுட்டு, அது ஸ்கூலுக்கு போகவும் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சோம் அப்படிங்கிறக்கு. ஆனா என்ன வேணாலும் விளையாடுவாய்ங்க இவனுங்கள நம்பவே முடியாது. 3 பிளேயரும் கெட்ட பயலுக தான். அண்ணன் அமெரிக்கா, நண்பன் ரஷ்யா, ஈரானு ஒட்டுமொத்த பயலுகளும் கெட்ட பயலுக தான். ஈரான ஏன்டா நண்பேன்னு சொல்லன்னு கேட்கக்கூடாது. அவனும் நமக்கு நண்பன் தான். சமயத்துல கமேனி ஜம்மு காஷ்மீர பத்தி வாய் பேசினா மட்டும்தான் நம்மளும் திருப்பி திட்டுவோம். மத்தபடி நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஈரானோட துறைமுகம் அப்படிங்கிறது நமக்கு கட்டாயம் வேணும். அதுக்கு ஏகப்பட்ட மல்லு கட்டிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது 3 பேரு நண்பர், 3 பேரு எதிரின்னே வச்சுக்கலாம். இந்த 3 பயலுகளும் சேர்ந்து என்ன ஒரு குட்டி கலாட்டா பண்ண போறாய்ங்கன்னு தெரியல. அந்த பிராந்தியமே வெயிட்டிங். ஈரான் கிட்ட அணு ஆயுதம் வந்தா இஸ்ரேலுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது. சவுதி, யுஏஇ அப்படின்னு லிஸ்ட் போய்க்கிட்டே இருக்கும். எல்லா பயலுகளும் தயாரிக்கிறோம் அப்படின்னு ஒத்த கால்ல நின்றுவாய்ங்க. அதனால இது 2 நாடுகளுக்குள்ள மட்டும் முடியாது. இல்ல பக்கத்து நாடுகளுக்கெல்லாம் தாக்கம் அப்படின்ட்டு உக்ரைன் யுத்தம் மாரி அப்படியே நீண்டுகிட்டே உக்ரைனுக்குள்ளேயே நிக்காது. இது சட்டுன்னு காட்டு தீ மாரி யாரு கண்ட்ரோல்லயும் இல்லாம மத்திய கிழக்குல இருந்து வளைகுடா வரை பரவிக்கிட்டு தான் நிக்கும். ஒட்டுமொத்த கச்சா எண்ணெய் பெல்ட்லயும் பத்தி எரியும்போது உலகம் குளிர்காய முடியாது. அந்த ஹீட்ட உலகமும் அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால ஈரானோட விவகாரம் உக்ரைன் விவகாரம் மாதிரி கிடையாது. இது வேற லெவல்ல ட்விஸ்ட் ஆகுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் நீங்க கற்பனை கூட பண்ணிடாதீங்க. அதுக்கு மேலேயும் வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இவர்கள் இப்ப செய்யக்கூடிய சம்பவம். எது யுரேனியத்தை கொண்டு போய் ரஷ்யால வைங்கிறது. ரஷ்யாவா அதை பத்தி பேசுவோம் அப்படின்னு கூப்பிட்டுருக்கிறது. இதுக்கு அடுத்து என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு தெரில. ஆனா ஈரானை பொறுத்தவரை அறிவிச்சிட்டார்கள். என்ன அப்படின்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அது ஈரான் தன்னோட அணு சம்பந்தப்பட்ட விஷயங்களை விட்டு கொடுக்காது. ஏன் அப்படின்னா இதுல ஒரே ஒரு விஷயம்தான். நான் வந்து அமைதிக்காக தான் பயன்படுத்துறேன். சிவிலியன் பயன்பாட்டுக்கு தான் பயன்படுத்துறேன். இன்டர்நேஷனல் அமைப்புகள் உட்கார்ந்து ரவுண்ட் கிளாக் மானிட்டர் பண்றார்கள். என்கிட்ட என்ன இருக்கு, என்கிட்ட என்ன பண்ண முடியுங்கிறத அவர்கள் கண்காணிப்பு கீழே இருக்கிறனால எந்த பிரச்சனையும் கிடையாது. சும்மா பொய் பேசிக்கிட்டு என்கிட்ட உள்ள அசட்டை புடுங்கலான்னு நினைச்சா நிறைவேறாது. அது ஒரு பகல் கனவு அப்படின்னு சொல்லி ஈரான் இறங்கி அடிச்சிருக்கு. ஈரான் வசதியா இன்னொரு விஷயத்த மறந்துடுச்சு. என்ன அப்படின்னா அதே நியூக்ளியர் இன்டர்நேஷனல் வாட்ச் டாக் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஈரான் இப்ப அணு ஆயுதத்தை எட்டிரும். எப்படா 10 நாள்ல எட்டிரும், 10 மாசத்துல எட்டிரும் அப்படின்ட்டு 10 மாசத்துல இருந்து 10 நாள் வரையும் வந்துட்டாங்க. அந்த ரிப்போர்ட்டுகளை ஈரான் வசதியா மறைச்சிருது. அந்த நாட்டுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அவர்கள் தான் முடிவு பண்ணுவார்கள். ஆனா வசதியா அதை மறைச்சிட்டு தான் இந்த ஒரு அறிக்கையை விட்டிருக்கார்கள். எது எப்படியோ உக்ரைன் யுத்தம் முடிஞ்சோடனே சீனாவை நோக்கி தான் நம்ம கவனம் இருந்துச்சு. நடுவுல நான் வந்தா அப்படின்னு சொல்லி ஈரானை நோக்கியும் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் வந்துருச்சு. ஆனா இதுல கணிப்புக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும். யாரு முதல்ல இதுல மாட்டி சிக்கி சிதற போறா அப்படிங்கிறதா தெரியல. ஆனா மிக விரைவில் தெரிஞ்சிடும். ஏன்னா ரஷ்யாவை பொறுத்தவரை உக்ரைன் யுத்தம் இருக்கிற வரையும் ஈரானை விடாது. உக்ரைன் யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஈரானை விட்டுருமா அப்படின்னு கேட்டா வாய்ப்புகள் மிக மிக குறைவு தான். ஏன் அப்படின்னா டிஃபென்ஸ் ரீதியில 2 பேரும்
நெருங்கி பழக ஆரம்பிச்சிட்டார்கள். ஒருங்கிணைந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டார்கள். ஈரானோட ஃபேக்ட்ரி ரஷ்யாக்குள்ள இருக்கு. ரஷ்யாவோட ஃபேக்ட்ரி ஈரானுக்குள்ள இருக்கு. ஏன் அப்டின்னா, இக்கட்டான காலகட்டத்தில ஈரான் கை குடுத்துருச்சு. சீனா பையன் ரொட்டி கூட தரல. ஒண்ணுமே தரல. ஒரு ஹாய், பாய் மட்டும் சொல்லிட்டு போயிட்டான். இந்தியாவ பொறுத்தவரை பொருளாதார ரீதியா தூக்கி நிறுத்திட்டோம். இதே மாரி பிரச்சனை திருப்பியும் வரும். ஏன்னா, ட்ரம்புக்கு அமெரிக்காவ எழுதியும் குடுக்க முடியாது. அடுத்து வரப்போற அதிபர்கள் பூரா ட்ரம்ப் சட்டைய போட்டு உட்கார போறதும் கிடையாது. அதனால ரஷ்யா இந்த விவகாரங்கள்ல ஈரான் சார்ந்து நகரும் அப்படிங்கிறது தான். எந்த அளவுக்கு நகரும், எவ்வளோ வேகம் காட்டுங்கிறத பொறுத்து இந்த நிலைமை அப்படிங்கிறது உச்சபட்ட ஹீட்ட ஜெனரேட் பண்ணுங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.